जय गुरुदेव। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे நமः. இது சீக்ரெட் டாக்டரினில் இது மாஸ்டர் 1995 சொல்லியிருக்கார். நம்பர்னு சொன்னாக்க எந்த பாவத்தில் சொல்கிறோம் அதை மனசில் நம்ம கிரகிச்சுக்கணும். நம்பர் எந்த ஈச் நம்பருக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது. நம்ம அமௌண்ட்டுன்னு சொல்கிறோம். நம்பர்னால் அமௌண்ட் ஆஃப் ருபி அப்படின்னு சாமான் வாங்கிறதுக்கு அந்த நம்பரை யூஸ் பண்ணுறோம். இதில் 7 ரகமாக பொட்டன்சி இருக்குது, சக்தி இருக்குது. இப்போ ரிஷிலாம் 100க்கு சதன்னு சொன்னான். அவள் அந்த மாதிரியே சொல்லிட்டு இது லட்சம் கோடி அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே நீலம் மாணிக்கம் அந்த மாதிரி அவள் சொன்னான் ரிஷிலாம். இப்போ ஈஸ்வரன்ட்டெல்லாம் சொல்லும்போது ஈஸ்வரன் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஈஸ்வரனுக்கு நிறைய ரூபம் இருக்குது. அந்த சக்தி இருக்கே, அந்த சக்தி அது ஒன்று, அது ரொம்ப நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஈஸ்வர சங்கல்பம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். நம்ம நிதானமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று பொட்டன்சி, அதாவது ஹீ இஸ் நாட் நம்பரில் ஒன்று அப்படி கிடையாது. எக்ஸாம்பிள், ஒவ்வொரு தேசக்கால பரிస్థిதியில் ஹவு டு லேர்ன் ஹியூமனிட்டி அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறது. இதுக்கு முன்னாடி அந்த ஹியூமனிட்டிக்கு யூஸ் ஆகணும், வாழலாம் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் இருந்தது. அது ஆகாசத்துக்கு மேலே அவர்களை இருந்தது. அந்த கண்ணுக்கு தெரியல. ஆகாச தத்துவம் கூட மெட்டீரியல்னு தான் சொல்லலாம். அது ஆகாசத்துக்கு மேலே இருந்தது. பௌத்திகமாக சங்கல்பம் நடக்கணும் அது. ஆனால் அப்பயே அவெல்லாம் இது இதுக்கு மேலே ஆகாசத்தில் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி 170 பேர் கிட்டத்தட்ட அவள் இது செத்து போயிட்டான். கெமிக்கலில் யூஸ் எடுத்து பண்ணினான். அது மாதிரி ஜலத்தில் நடக்க முடியுமா? டூ ஆர் டை அப்படின்ட்டு இது ஒரு சங்கல்பமாக பண்ணினான். மேலேருந்து பிரேரணை வந்தால் அது பிரக்ஞான்னு சொல்கிறோம். வெளியில் விஞ்ஞானம், மேலேருந்து வந்தால் அது பிரக்ஞான்னு சொல்கிறோம். நாம் இருப்பது விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கோம். இப்போ கல்லுன்னு சொன்னால் அது காடுன்னு நம்ப மாட்டோம். கல்லில் தானே இது செதுக்கி பகவானோட உருவத்தை இது பண்ணுறா. ஆனால் கல்லுன்னு சொன்னால் நம்ம நம்ப மாட்டோம். அதை கல்லில் காடு இருக்கான்னா நம்ப மாட்டோம். ஆனால் அது லட்சம் கோடி பரமாணுவில் அனந்த கோடி சக்தி இருக்குது அப்படின்னு விஞ்ஞானி சொன்னால் நம்ம நம்புவோம். ஏன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு அது சொல்கிறா அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்புவோம். அதேமாரி பொட்டன்சி நம்பர் 5 விஞ்ஞானம், நம்பர் 4 பொட்டன்சி ஆஃப் பேலன்ஸ், 6 பொட்டன்சி ஆஃப் டிவோஷன், 7 பொட்டன்சி ஆஃப் ஆர்கனைசேஷன், 1 சங்கல்பம், 2 பிரக்ஞா, 3 கர்மா. ஸ்பிரிச்சுவலில் 8, 9 கூட பொட்டன்சி இருக்குது, விசித்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் 8ஆம் நம்பர் சொல்லுவாள். 9 சிம்பிள் ஆஃப் எந்த அவதாரம் பற்றி பேசுகிறோம்? 10 கவுண்ட்டு எடுத்துக்கோங்க. நம்ம 10வது அவதாரத்தை பற்றி பேசுகிறோம். பாவனா இதை பாவனாத்மா நம்ம சீக்ரெட் டாக்டரினை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் எல்லா புக்லேயும் இருக்குது. நம்பருங்கிறது
ஒரு பொட்டன்சி, அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. 7 ஆஃப்டர் மனுஷிக்கு வந்து கஷ்டம் தரத்துக்கு நிறைய காரணம் இருக்குது. 108 காரணம் இருக்குது. 12 ராசி, 27 நட்சத்திரம், வந்து 9 கிரகம் அப்படின்னு 84 லட்சம் ஜீவராசிக்கு அப்புறம்தான் நம்ம மனுஷ ஜென்மம் வந்ததுன்னு சொல்கிறோம். வாட் இஸ் பிரளய சிதி? இது மேடம் லேபர்ஸ்க்கு வந்து இது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினாங்க? அவள் சொல்கிறா, ஃபஸ்ட்டு வந்து சப்தம், அப்புறம் லைட்டு, அப்புறம் கிரியேஷன் ஸ்டார்டட்னு சொல்கிறா. பௌதிகத்தில் சாதித்தாலும் நம்ம பௌதிகமாக நான் பெரிய போஸ்ட் வகிக்கிறேன், நான் பெரிய போஸ்ட்டு சரி பெரிய பெரிய இடத்துலலாம் இருக்கேன், அந்த பவரில் இருக்கேன் அப்படின்னாலும் ஸ்பிரிச்சுவலில் 0 தான். ஸ்பிரிச்சுவலில் கண்ணுக்கு தெரியாது. இப்போ யாரானு உட்காந்து தியானம் பண்ணுறா அப்படின்னா நம்ம வெளியில் இருக்கிறவாளுக்கு பார்க்குறவாளுக்கு அவள் சும்மா உட்காந்துன்னு இருக்கா, ஏதோ கண்ணை மூடின்னு இருக்கா அப்படின்னு தான் தெரியும். அவள் உள்ளுக்குள்ளே நடக்கிறது நமக்கு தெரியாது. வெளியில் உட்காந்துருக்கா, அவள் சும்மா உட்காந்துருக்கா அப்படிங்கிறது தான் தெரியும். ரகரகமாக நம்ம சொல்ல முடியும், தூங்குகிறோம், லயமாறுது. இந்த வார்த்தைகள் வந்து சாதாரண கிடையாது. இந்த வார்த்தைகள் மூலம் நான் வந்து இது நாசனம் ஆகிறதுக்கு கூட டிஃப்ரென்ஸ் உள்ளது. ஒரு வஸ்துவை வந்து ஜலத்தில் போடுறோம். ஜலத்தில் போடும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் உள்ளே அமுங்கிடுறது மெதுவாக. அப்போ அந்த வஸ்து இல்லைன்னு சொல்ல முடியாதே, அந்த வஸ்து லயம் ஆயிடுது. பொட்டன்சிங்கிறது டெர்மினாலஜி ஒன்று தான். லீனம் லயம் எல்லாம் மீனிங் ஒன்று தான், அது வேறு இல்லை. நிர்வாணம் மோட்சம் மனுஷ ஜாதிக்கு நாம் பற்றி சொல்கிறோம். மனுஷ ஜாதிக்கு ஒன்றுமே வேல்யூ இல்லை, ஜென்மமே இந்த துக்கத்துக்கு தான் காரணம், மனுஷனுக்கு சுகமே கிடையாது, எங்கே போனாலும் அவனுக்கு துக்கம்தான் இருக்குது, சுகம் அடையிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பகிர்முக துர்லபா அப்படிங்கிறோம். அதாவது உனக்கு சுகம் வந்து வெளியில் கிடையாது, அந்தர்முகமாக இன்னரில் போ அப்படிங்கிறா. சரி, அதுக்கு நம்ம சொல்கிறோம், இது மனுஷன் வந்து தனியாக தான் இருக்கான், சிஸ்டத்தை அனுசரித்து போகிறான். மனுஷன் வந்து ஒரு மிராக்கிள் தான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் வந்து கெமிக்கல், அந்த ரசாயனத்தில் பிளட்டு அது இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஃபார்ம் ஆகி தான் மனுஷனோட உடம்பு. எப்போவாவது ஸ்பிரிச்சுவலுக்கு போக முடியுமானா மனுஷனுக்கு முடியும். இதையே லலிதா சஹஸ்ரநாமத்தில் உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன பவுனாவளின்னு சொல்கிறா. மோட்சம் நிர்வாணமும் இது தான் சொல்கிறது. பௌதிக ஜகத்தில் சரீரத்தை ஆத்தியாத்மிக சாதனை செய்யறதுக்கு உபயோகப்படுறது. இந்த சரீரம் ஆத்தியாத்மிக சாதனை பண்ணுறதுக்காக தான் பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். அதை அப்பப்போ நம்ம நினைவுபடுத்திக்கணும். ஆத்தியாத்மிக இந்த சரீரத்தை வச்சுட்டு வெளியில் இருந்துட்டு உள்முக சாதனை பண்ணுறதுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கணும். இதுதான் முக்கியம். இதை அப்பப்போ நினைவுபடுத்திக்கணும். இது புரிஞ்சாக்க சீக்ரெட் டாக்டரின் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அனாவசியம். நம்ம என்ன நினச்சிருக்கோம், முக்தின்னா பிரபஞ்சத்தெல்லாம் உதறிட்டு வேறு எங்கேயோ போய் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு உட்காரணும் அப்படின்னா சீக்ரெட் டாக்டரின் படிக்காத. இது எங்கேயோ பத்ரிநாத்தில் போய் உட்காந்துட்டு
கேதார்நாத்தில் போய் உட்காந்துட்டு இருக்க கண்ணை மூடின்னு இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. மனுஷ ஜாதி மொத்தத்துக்கும் சந்தோஷமாக தரக்கூடியது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு ஆலோசனை பண்ணு. எடிசன் வந்து ரொம்ப பிரயத்தனம் பண்ணி 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 அந்த லைட்டை கண்டுபிடிச்சார். அதேமாரி ரைட் பிரதர்ஸ் வந்து ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சா. அதுக்கு அவள் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கா. நம்ம எல்லாருமே ரிஷி முனி சொன்ன விஞ்ஞானத்தை உபயோகிச்சுக்கணும். பிரபஞ்சமே இருட்டு. எடிசன் வந்து தையல் மிஷின் கண்டுபிடிச்சி எடிசன் பிரபஞ்சம் இருட்டாக இருக்கும்போது எடிசன் வந்து கரண்ட்டை கண்டுபிடிச்சார், பல்பை. தையல் மிஷின் நமக்காக உபயோகத்துக்கு இருக்குது. எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி செய்யறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு சாகசம் நம்ம பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நீ பண்ணணும். யூ ஹாவ் டு ஃபைட். நீ அதுக்காக சண்டை போடணும். 3 வித யுத்தம் பண்ணணும். நீ 3 வித யுத்தம்னா ஃபாதர் மதர் சன், திரிபுட்டி, சத்வ ரஜோ தமோ குணம், ஸ்தூல சூஷ்ம காரண, எல்லாம் 3 வருது. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. மோட்ச ஸ்திதி போகிறதுக்கு மனசை யூஸ் பண்ணணும். பர்பஸ் என்ன? இதுதான் சாவித்திரியிலையும் சொல்கிறா. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர், சத்து சித்து ஆனந்தம். இதெல்லாம் வந்து ஒரு சப்தமாக பார்க்காத, ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸாக பாரு. நித்ரா ஸ்திதியை கான்ஷியஸ் இருக்கே. யூனிவர்சல்லையே ஸ்லீப் கான்ஷியஸ் யூகிச்சுக்கோ. நம்ம தூங்குகிறோம் ராத்திரி, அப்போ எல்லாருமே தான் தூங்குறா. சவுண்ட் ஸ்லீப்பு. பிரபஞ்சத்தில் எல்லா மனுஷாலும் தூங்குறா. அந்த ஸ்லீப் ஸ்டேட்டு முடிஞ்சிட்டு அவள் எழுந்திருக்கும்போது, இப்போ நான் வந்து ஒரு உத்தியோகத்தில் கிருஷ்ணர் வந்து ராமகிருஷ்ணா அப்படின்னா அவர் ஒரு டீச்சர். அவர் எழுந்திருக்கும்போது டீச்சராக எழுந்திருக்கிறார். இன்னொருத்தர் ஒரு பிஸ்னஸ்மேனா எழுந்திருக்கிறார். உருண்டையாக இருக்கிறவாளை ஒரு இதில் மேலேருந்து உருண்டையாக இருக்கும்போது அவளை பார்த்தா அந்த 27 வருஷத்தில் அந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அவன் தனியாக இருக்கான். எங்கேயுமே மனுஷால இல்லை, அவஸ்தைப்படுறான். ஹியூமன் இன்டெலிஜென்ஸை உபயோகப்படுத்திட்டு சயின்ஸை கேட்ச் பண்ணினான், சிஸ்டத்தை அனுசரித்தா. சிருஷ்டி ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்குறான். மனுஷாலாம் ரொம்ப கிரேட்டு. ஹியூமனோட மைண்டு எப்படியாவது முன்னுக்கு போகிறதா? மதர் ஃபாதர் சன் வேண்டாம், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எடுத்துக்கோ. ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ் மனசில் பிடிச்சிக்கோ. ஸ்லீப் ஓகே. நித்ரா ஸ்டேஜ் ஆஃப் கான்ஷியஸ். பொலிட்டிக்கல் லெக்சரில் பொலிட்டிக்கலில் எதுவும் மாற்றமே ஆகலை. கம்யூனிசம் அது அப்படி தான் இருக்குது. பிரளயம் 3 ஸ்டேட் இல்லை. நித்ரா ஸ்திதிக்கு வேல்யூ இல்லை. நித்ரா ஒரிஜினல் குறைவாக ஆலோசனை பண்ணினா கான்ஷியஸாக தூங்கு. ஒரிஜினலில் இருக்கும்போது கான்ஷியஸாக தூங்குறது எப்படி? ஸ்லீப்பில் எப்படி அதை பண்ண முடியும்? நம்ம யார் எங்கே இருக்கோமோ அங்கேயே தான் இருக்கோம். யூனிவர்சலில் யாரும் வேறு மாதிரி மாறலை. நித்ரா ஸ்திதி, ஸ்வப்ன ஜாக்கிரத ஸ்வப்ன சுஷுப்தி. ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு நித்ரா ஸ்திதிக்கு. நித்ரா ஸ்திதியில் குறைவா ஸ்டேஜில் நீ திங்க் பண்ணால் இந்த 3 ஸ்திதிக்கும் குறைவா
நீ திங்க் பண்ணினா வேஸ்ட்டு. நம்ம இந்த 3 ஸ்திதியை தாண்டி போகணும். சமாதி ஸ்திதி, கான்ஷியஸில் நித்ரா ஸ்திதிக்கு போயிடு. யூனிவர்சல் ஸ்லீப்பில் கான்ஷியஸ் என்ன பண்ணுறது? அப்படி போகலன்னா நீ ஸ்பிரிச்சுவலில் காலடி எடுத்து வைக்கலன்னு புரிஞ்சுக்கோ. ஜாக்கிரதா சொப்ன சுஷுப்தியை தாண்டணும். டார்க்னஸ் அலோன் ஃபில் த பவுண்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறா. சன் ஹாஸ் நாட் அவேக்கன்டு. பிரளயத்தில் ஸ்லீப் ஸ்டேட்டு, பிரளயத்தில் எல்லாருமே தூங்குறா. ரிப்பீட்டட் நம்பர் 7 பொட்டன்சியை புரிஞ்சுக்கணும். 7 பொட்டன்சி புரியும் மனுஷாளுக்கு. ஃபிசிக்கல் பாண்டேஜ் அப்போ தான் தாண்ட முடியும். பரா நிஷ்பன்னா சமாதி ஒன்று தான். 4 வேதம்னு சொல்கிறோம், 4 புருஷார்த்தம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக 7 வேதம் இருக்குது, 7 புருஷார்த்தம் இருக்குது. 7 ஜென்மம் எடுக்கணும். ஒவ்வொரு முறை ஆரம்பிச்சும் போதும் அந்த ட்ரூத்து புரியும், ரிவீல் ஆகும். மகாபாரதத்தை 5வது வேதம்னு சொல்கிறோம். அதே இன்னும் எல்லாருக்கும் அது இதுவாகலை, புரியல. நம்ம அதை கொண்டு வரணும். சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும். 7 ப்ராசஸ் டெவலப் ஆகுது நித்ரையில். நித்ரையில் கான்ஷியஸ் இருக்க முடியுமா அப்படின்னாக்கா இருக்க முடியும். கரெக்டாக சில பேர் தூக்கத்தில் கூட இது எங்கே வச்ச அப்படின்னாக்கா 4 ஸ்டெப்பு போ, அந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாவா. தூங்கும்போது நம்ம லயாரம் 7 ஒன்று ஆஃப்டர் ஒன் வர்றதுனால கல்பத்தில் 7 ப்ராசஸ் ஆஃப் ரெவல்யூஷன் ஆயிடுது. எல்லாம் நித்ரா ஸ்திதியில் இருக்குது. தூக்கத்தில் கான்ஷியஸாக இருக்க முடியும், அது கூட சம்பவம் தான். ஸ்பிரிச்சுவலில் ஹவு ட்ரீம் வரல, நன்னா தூங்கினோம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி நன்னா தூங்கினோன்னு சொல்கிறோம்? அதை எப்படி சொல்கிறோம் நம்ம? அதாவது நன்னா தூங்கினதுன்னு ஒரு பதம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தானே அது சொல்கிறோம். கான்ஷியஸ் அஸ் எ டூல். கண்ணு பார்க்க முடியாது, காது கேட்காது, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சம்பந்தம் எதுவும் ஏற்படுத்துறதில்ல. இன்னொரு இந்திரியம் அங்கே இருக்குது, அற்புத மேஜிக் செய்கிறது மனசு. அங்கே எல்லாம் செய்கிறது மனசு. திரையில் நம்ம பூதம் அப்படிங்கிறோம், ஒரு இந்த பூதம் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது பூதம் பார்க்குறோம் அப்படிங்கிறோம். அதை எந்த இந்திரியத்தோடு அதை நம்ம பார்க்குறோம்? அங்கே என்ன இருக்குது? அப்போ புத்தியும் உபயோகிக்கலை. எப்போவாவது உனக்கு புத்தியை உபயோகிக்கிற அவசியம் வந்ததா? ஆலோசனை பண்ணு. சாஸ்திரத்தில் கைட்லைன்ஸ் தருது. சங்கல்பம் விகல்பம் செய்யலாமா செய்யக்கூடாதா? ஆல்வேஸ் இந்த மாதிரி ஒரு பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு தோணும். ஆல்வேஸ் புத்தி டிசைட் பண்ணும். அதை டிசிஷன் ஆன பின்னு அதை இதை மறித்து போகாது, திரும்பி போகாது. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தன் வருவான், நான் ஷேர் மார்க்கெட்டில் இது கட்ட போகிறேன்னு அவன் தீர்மானமாக சொல்லிடுவான். அவன் தீர்மானம் பர்மனெண்ட்டு. ஆனால் நீ அவன்கிட்ட கேட்கும்போது நீ அதை தான் யோஜனை பண்ணுவ. இப்போ யார் புத்தியை யூட்டிலைஸ் பண்ணுறா? சயின்ஸ் இஸ் நாட் யூஸிங் புத்தி. சத்தியத்தை ஃபாலோ செய்யலை.
நம்மளாம் சத்தியம்னு சொல்கிறோம், நம்மளாம் சத்தியத்தை பண்ணல. சயின்ஸில் எல்லாமே ராங் 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 அப்படின்னு தான் வரும். கடைசியில் ஏதேன்னு ஒரு தியரம் சொல்லி இதெல்லாம் சொல்லி ப்ரூவ் பண்ணினா இதுவும் ராங் அப்படின்னு தான் சொல்லுவாள். நம்ம புத்தியை எப்படி யூஸ் பண்ணுறோம்? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இது 4 சேர்ந்தது தான் கான்ஷியஸ்னஸ். அப்போ தான் சாதனை ஆரம்பிக்கிறோம். மனசில் ஆரம்பிக்கிறோம், அகங்காரம்ல எண்டாருது. நீ இதை சொல்லும்போது நீ நன்னா யோஜனை பண்ணி சொல்லு. அதே மாதிரி எதிராளி பேசும்போதுக்கும் நீ அவகாசம் கொடுக்கணும். நீ சொல்கிறத அவள் கேட்குறா, அவள் சொல்கிறதுக்கு நீனு கேட்கணும். அதுக்கு நீ கண்டிப்பாக டைம் கொடுத்து தான் ஆகணும். வேர் யூ யூஸ் யுவர் மைண்ட், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இவ நாலு தான் அந்தக்கரணம். உள்ளுக்குள்ள உபயோகிக்கிறது, வெளியில் உபயோகிக்க முடியாது. அந்த உள்ளுக்குள்ளே உபயோகிக்கிறோமே அதுதான் சாதனை. மனசு மூலம் சாதனை செய்கிறோம். அப்போ பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். ப்ரெசண்ட்டில் இருக்கிற அனுபூதி ஃப்யூச்சரில் அனுபவிக்க முடியாது, பாஸ்ட்லேயும் கிடச்சிருக்காது. இப்போ 7:28 அப்படிங்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது சொல்ல முடியாது. 7:27 சொல்லுவோம். அதுக்கு மேலே இருக்கிறத சொல்லுவோம். நீ இப்போ ப்ரெசண்ட்டில் தானே இருக்க. ஃப்யூச்சர் வராது, பாஸ்ட்டு போயிடுது. உனக்கு ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கே டவுட் இருந்தால் நித்ரா ஸ்திதியும் அப்படி தான். கொஸ்டின் என்ன? கான்ஷியஸ் அனுமதி பெற முடியுமே தவிர வெர்பல் கான்ஷியஸ் தப்பு ஆகும். மூமெண்ட் கிவ் டு த வேர்டு. புத்தர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டு போனான், கொஸ்டின் கேட்டான். புத்தர் சொன்னார், உனக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் எழுது, ஆன்சர் இப்போ தரமாட்டேன், என்னோட 1 வருஷம் இரு அப்படின்ன. நீ எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் உனக்கு ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னா. இவருக்கு பின்னாடி 30 பேர் இருந்தா. அவள்லாம் சொல்கிறா, நாங்களும் ஒன்றை மாதிரி தான் இங்கே வந்தோம் அப்படின்னு. எட்டர்னிட்டி கோ ஆன் சைக்கிள், கோயிங். 7 பொட்டன்சி பூரா ஆச்சா இல்லையா? எக்ஸிஸ்ட் காரணம் ஆடுது. ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் யார்? ஐ ஆம் தட் ஐ ஆம். மொத்த பிரளயத்துக்கு இதாங்க. நீ இல்லாத ஸ்திதி இருந்ததா? பிரளயத்தில் வந்தது. ஒரே பகவான் லீனம் ஆறுது. சிருஷ்டி ஸ்பிரிச்சுவலில் சிருஷ்டி நிர்மாணம். விஷிபிள் வாஸ் விஷிபிள் தட் ஈஸ். வாஸுக்கும் ஈஸும் எப்படி எடுத்துக்கிறது? வாஸ் டு ஈஸ் நிகழ்வு. தினம் இதை நம்ம டே டு டே லைஃப்பில் அனுபவிக்கிறோம், செய்கிறோம். அது எதுன்னு நினைவு வரல. ஸ்பந்தனம். ஆகாச தத்துவத்துக்கு ஒரு குணம் இருக்குது, வாக்கு. வாக்கு கூட ஸ்பந்தனமே. வாக்கில் மூல ஸ்பந்தனம் 4 ரகமாக, வாக்கு மூலமாக ஸ்பந்தனம் 4 ரகமாக சரீர நிர்மாணம் ஆகுது அப்படின்னு வேதம் சொல்கிறது.
ஆக்ஞா சக்கரத்துக்கு மூலமாக பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்டு, சகஸ்ராரம் டு ஆக்ஞா சாதனை செய்கிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து இந்த சாதனை செஞ்சார். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவர் வந்து சாதனை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் முன்னாடி பகலா டாகூர்னு இருந்தார். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சராக மாறினார். ஒரு 5 வருஷம் கழித்து அவர் சொல்கிறார் சாரதா மாதாட்ட, என் குழந்தையெல்லாம் இன்றைக்கி என்கிட்ட வருவா, எப்போ வருவான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ அன்னைக்கு ஆர்த்தியும் போது அம்பாள்கிட்ட கேட்டுக்கிறார், நீ குழந்தையெல்லாம் வருவான்னு சொன்னியே, யாரும் வரலையே அப்படின்னு. அம்மா சொன்னால் அவசரப்படாத, வருவா அப்படின்னு. அப்போ ஒரு 2-3 நாள் கழித்து விவேகானந்தர் வந்தார். விவேகானந்தர் வந்த உடனே விவேகானந்தரை தனியாக ஆக்ஷன் பண்ணார். உனக்கு தூக்கம் நன்னா வருதா அப்படின்னு கேட்டார். விவேகானந்தர் தூக்கம் நன்னா வருது அப்படின்னு. எப்படி படுத்துப்ப அப்படின்னார். என்ன எப்படி தூங்குற அப்படின்னார். என்ன கீழே ஒரு பாயை போட்டுப்பேன், தலையணி வச்சுப்பேன், இது பூத்திப்பேன், தூங்குவேன் அப்படின்னு. அது எப்படி தூக்கம் உனக்கு வருது அப்படின்னு. இது என்ன இதுக்கு கேட்குறாரு. இவர் கொஞ்ச நாள் முன்னாடி தான் பகவானை பார்த்தியான்னு சொல்லிட்டு ஒரு கங்கையில் நம்மளை வந்து முக்கினார். என்ன இப்படி கேள்வி கேட்குறாருன்னு அவர் ரொம்ப யோசனை பண்ணுறார். இல்லை, நான் படுத்துப்பேன், இப்போ வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கும்போது ஒரு படுத்துட்ட உடனே ஒரு லைட்டு வரும், காந்தி பார்ப்பேன், அந்த காந்தியிலேயே படுத்து பார்த்து அதுலேயே லீன் ஆகிடுவேன், அப்படியே தூங்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. அப்பா, நமக்கு நல்ல சிஷ்யம் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த சாதனையை இது வந்து எல்லாரும் பண்ணலாம், எனிபடி ஆஃப் ஹியூமன் ரைட். இது நைட்டு என்னென்னா, நைட்டு காலை அலம்பிட்டு நீங்கள் படுத்துட்ட உடனே ரீவைண்டு செஞ்சுக்கணும். அன்னி முழுக்க பண்ணினதெல்லாம் பேக் ரீவைண்டு பண்ணி 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 கார்த்தால வரைக்கும் கொண்டு வரணும். அப்புறம் சுவாசத்தை அப்சர்வ் பண்ணணும். அப்போ அவங்க வந்து ஆக்ஞாவில் வந்து பிரைட்டு லைட்டு, பிரைட்டஸ்ட் பிரில்லியண்ட் லைட்டு, அதாவது பிரகாசமான லைட்டு, ஆனால் அது கூலாக இருக்கணும், ரொம்ப உஷ்ணமாக ஃபீல் பண்ணக்கூடாது, எதமாக இருக்கணும். அது அந்த லைட்டு வெளிச்சம் இந்த ஊகிச்சுக்கோ, அந்த லைட்டு வெளிச்சத்தை நீ பார்த்துட்டே இருக்கணும். அந்த கண்ணை மூடி அந்த தேஜஸை ஊகிச்சுக்கணும் நீ. இதுக்கு வந்து நீ எப்படி ஆக்ஞா சக்கரத்தில் உன்னோட இஷ்ட தெய்வத்தை ஊகிச்சுக்கலாம், இஷ்டமான குருவை ஊகிச்சுக்கலாம். அப்படின்லாம் பண்ணும்போது உனக்கு அது ஒரு குரு ரூபம் கூட அக்னி தத்துவம் தான். அப்போ கவனிச்சுட்டு கண்ணை மூடலாம். இது வந்து இந்த லைட்டை வந்து ரொம்ப ஹீட்டாலாம் உபயோகிச்சுக்காதீங்கோ, ரொம்ப கூலாக வந்து எதமாக அப்படி ஊகிச்சுன்னு படுத்துட்டு தூங்கி அப்படியே கண்ணை அதை பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் அதுலேயே லீனமாயிடுவேள். ஸ்ட்ரெச் பவுண்ட் வேர் வாஸ் த அங்கமா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அர்த்தம் பணம். அர்த்தம்னா பணம்னு ஒரு அர்த்தம், அது மீனிங்னு ஒரு அர்த்தம். ஸ்வார்த்தம் அப்படின்னா செல்ஃபிஷ், அதாவது தனக்காக மட்டுமே உபயோகிக்கிறது. பரமாத்மா அப்படின்னா அது மற்றவாளுக்கு பயன்படுறது.
பராங்கிற மீனிங் மற்றவாளுக்கு தான் உபயோகிக்கிறது. பராஸ்திதி போகிறதுக்கு கூட உபயோகிக்கிறது தான் பரா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிரளயா ஓவர். அதாவது 1964 நான் வந்து எங்கள் குருவை பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய குருவை பார்த்துட்டே இருக்கேன். அது இன்னும் எத்தனை குருவை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ தெரியாது. ஆனாலும் அந்த சான்ஸ் கிடைச்சா நான் அதை உபயோகப்படுத்திப்பேன், பார்ப்பேன். ஆத்தியாத்ம குருவை பார்த்தாலும் அவள் சொன்ன ஸ்பீச்சை கேட்டாலும் உன் சாதனை வந்து ஒருபடி மேலே போகணும். அப்படி அது போகலை அப்படின்னா நீ அவளை மீட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. வீக்லி மேகசின்ஸில் ஒரு இது வந்தது, எது நல்ல புக்கு அப்படின்னு. யாரும் எந்த புக்கை படிக்கலையோ அது நல்ல புக்கு. எல்லாரும் படித்து கமெண்ட் எழுதினா அது நல்ல புக்குன்னு சொல்ல முடியாது. பிரளய சிதி, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இது 4 தான் உபயோகிக்கிறோம். எல்லாத்துக்கும் இது தான் உபயோகிக்கிறோம். ஆனால் சாப்பிடும்போது மட்டும் அதை உபயோகிக்கிறதில்ல. மெஜாரிட்டி ஆஃப் அவர் லைஃபு 4 சம்ஸ்காரத்தை கவனிக்கிறது. இதை வந்து நம்ம நன்னா அப்சர்வ் பண்ணினா செகண்ட் டே எந்த சம்ஸ்காரத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எந்த சம்ஸ்காரத்தை நம்ம உபயோகிக்காமல் கூட இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். பராஸ்திதிங்கிறது டாங்குமா அப்படின்னு சொன்னான். இது ரகசியம் செய்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹ ஹி ரெண்டாவது. ஹ ஹீனா பிரெத்து, நம்ம சுவாசம் எடுத்துக்கிறோமே அந்த சுவாசம்தான். நிமிஷத்துக்கு நம்ம 16 அல்லது 17 தடவை சுவாசிக்கிறோம். அட்லீஸ்ட் அதாவது 2 செகண்டுக்கு போயிட்டு வருது. 40 செகண்டுக்கு மாற்ற முடிஞ்சால் ரொம்ப விசேஷம். அதாவது எடுத்துக்கிறது 20 செகண்டு, விடுறது 20 செகண்டு. அது வந்து சகஜமாக மாற்றிக்கணும். அது சகஜமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ வந்து 40 செகண்டுக்கு வரும்போது பிரம்மஜானம் வந்துடும் அப்படிங்கிற. இதை எப்படி கொண்டு வருது அப்படின்னா, இந்த செஸ் போர்டில் முதல்ல 2, அப்புறம் 4, ஒவ்வொரு போர்ட்லேயும் அப்புறம் 16 அப்படி எண்ணி எண்ணி கொண்டு வந்தால் இது வந்து ஸ்லோ டீப் பிரெத் ஆகும், உன்னோட கான்ஷியஸ் கூட மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதே சூத்திரே மணிகணைவா, இட் இஸ் நாட் இம்பாசிபிள். ரமண மகரிஷி வந்து ஒருத்தர் கேட்குறார், நான் யாருன்னு. இஃப் யூ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், ஹவ் ஐ நோ அப்படின்னு ரமணர் கேட்குறார். சம்ஸ்காரத்தை மாற்றிக்கிறது சாதனை. இதெல்லாம் వ్యక్తిగత சாதனை தான். ட்ரிக்ஸு நிறைய பேர் சொல்லி தருவா, இதை நம்ம தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நித்ரா கூட ஒரு கான்ஷியஸ் இதுதான். ஆத்தியாத்மிகத்தில் சாதனை பீஜாரோகம் செய்கிறது தான். நீ செய்ய செய்ய தானே உனக்கு தெரிய வந்துடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மாஸ்டர் சொல்வார், இது புலி வந்தாக்கா என்ன பண்ணணுன்னா அந்த புளியே பண்ணும், அதை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டான்னு. அந்த மாதிரி தான்
சம்பூர்ண இது சிருஷ்டியும் பிரபஞ்சமும் நித்ரா ஸ்திதியில் 3,11,000 கோடி வருஷத்தில் பிரபஞ்சம் வந்து நித்ரையில் இருக்குது. அப்புறம் லயம் ஆகி இதாகிறது. स्वस्ति प्रजाप्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. जय गुरुदेव.